வெல்கம் டு அவர் பில்டு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எல்இடி டிஸ்பிளேல எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்க்ரோலிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்இடி டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ண மெசேஜை ஃபார்வர்ட், ரிவர்ஸ், அப்வர்ட், டவுன்வர்டில் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹவு டு இன்டர்ஃபேஸ் P10 எல்இடி டிஸ்பிளே வித் Arduino கோடிங்கை காப்பி பண்ணுறோம். இதில் வாய்டு லூப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். வாய்டு லூப்பில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். அப்போது டிஎம்டி டாட் ட்ரா பாக்ஸ் 0,0 126, 15th 126 அப்படிங்கிறது ரோவில் உள்ள எல்இடியையும் 15ங்கிறது காலமில் உள்ள எல்இடியும் குறிக்குது. இதுக்கு வந்து டிலே வந்து 5000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளே வந்து கிளியர் பண்ணுறோம். டிஎம்டி டாட் கிளியர் ஸ்க்ரீன், இதுக்கு டிலே வந்து 10 கொடுக்குறோம். இன்னொரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். டிஎம்டி டாட் ட்ரா பாக்ஸ் 0,0 126, 15th 126 அப்படிங்கிறது ரோவில் உள்ள எல்இடியையும் 15ங்கிறது காலமில் உள்ள எல்இடியையும் குறிக்குது. நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து ரைட் பண்ணுறோம். அப்போது டிஎம்டி டாட் ட்ரா ஸ்ட்ரிங் 4th காலமில் 4th ரோவில் எஃப் ஃபாண்ட் சைஸில் ப்ரெசன்ட் பில்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் ரைட் பண்ணுறோம். ப்ரெசன்ட் பில்ட், இதுக்கு டிலே வந்து 5000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். டிஎம்டி டாட் கிளியர் ஸ்க்ரீன், இதுக்கு டிலே வந்து 10 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வெல்கம் டு அவர் பில்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். அப்போது டிஎம்டி டாட் ட்ரா ஸ்ட்ரிங் 4th ரோ 4th காலமில் எஃப் ஃபாண்ட் சைஸில் வெல்கம் டு அவர் பில்டு பிரிண்ட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுறோம். எல்இடி டிஸ்பிளேயில் பிரிண்ட் பண்ண மெசேஜ் மூவ்மெண்ட்டுக்காக ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார் லூப்பில் வந்து இன்க்ரிமெண்டேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது இனிஷியல் எல்இடி i = 1, i <= 126, i++, இது இனிஷியல் எல்இடி 1ல் இருந்து 126 எல்இடியை 1/1 இன்க்ரிமெண்டேஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் பண்ண மெசேஜ் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். அப்போது டிஎம்டி டாட் மார்க்கு ஸ்க்ரோல் x1, இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ண டெக்ஸ்ட்டு வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறதுக்கான கோடிங். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளேவை வந்து கிளியர் பண்ணுறோம். அப்போது டிஎம்டி டாட் கிளியர் ஸ்க்ரீன், இதுக்கு டிலே வந்து 10 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ண மெசேஜ் வந்து ரிவர்ஸில் மூவ் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ரிவர்ஸில் மூவ் பண்ணுறதுக்காக டிஎம்டி டாட் மார்க் ஸ்க்ரோல் x1 அப்படிங்கிறத -1 அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதே கோடிங்கை காப்பி பண்ணிவிட்டு அப்வர்டில் மூவ் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஆக்சிஸ் ஒய்யை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஒய் அப்படின்னு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டவுன்வர்டில் மூவ் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். இதில் டிஎம்டி டாட் மார்க் ஸ்க்ரோல் எக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒய் அப்படின்னு போட்டு -1 செட் பண்ணுறோம். இது வந்து டவுன்வர்டுக்கான கோடிங்கு. நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறோம்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.